Hello. Mic check 1 2 3. இன்று தமிழகத்தில் இந்த இருமொழிக் கொள்கை மும்மொழிக் கொள்கை என்பதை வைத்துக்கொண்டு திராவிட முன்னேற்றக் கழகமும் அதன் கூட்டணி கட்சிகளும் மேலும் பல கட்சிகளும் ஏதோ 60களில் உள்ள இந்தி எதிர்ப்பு பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்வதைப் போல எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்று நீங்கள் செய்திகளில் பார்த்தீர்கள் என்றால் தங்கள் வீட்டு குழந்தைகளையே ஹிந்தி படிக்க வைத்துவிட்டு எல்லா பொது இடங்களில் உள்ள பலகைகளில் உள்ள இந்தி எழுத்துக்களை அழித்து கொண்டிருக்கிறார்கள். ஆக பொதுமக்களின் சொத்துக்களை இப்படி சேதப்படுத்துவதற்கு இவர்களுக்கு உரிமை இல்லை. வெளியூர்லேருந்து ஒருத்தர் வராரு, இங்கே இறங்கணும், அவர் என்ன பண்ணுவார்? ஆக இது எவ்வளவு குறுகிய மனப்பான்மையோடு நீங்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறீர்கள். குறுகிய மனப்பான்மை என்றால் ஏதோ பாஜகவுக்கு தமிழ் மீது அக்கறை இல்லை என்பதை போல எடுத்து செல்லாதீர்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ் மீது அக்கறை இருக்கிறது. தமிழ் இன்னும் பாரத தேசம் முழுவதும் போக வேண்டும். இந்தியா முழுவதும் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் போக வேண்டும். நாடாளுமன்றத்திலே 60களிலேயே மும்மொழி கொள்கை என்பது தமிழ்நாட்டை விட்டு அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. அது மட்டும் இல்லாம கல்விங்கிறது பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது ஒன்றிய பட்டியல்ல இல்லை. அதனால தமிழக அரசு அதோடைய கருத்துக்களை கேட்காமல், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய கருத்துக்களை மதிக்காமல் ஒரு மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து திணிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. யார் அந்த அழுத்தத்தை எடுத்துக்கொள் சொல்றது? ஏன் ஒரு எதிர்ப்பு குரலையே நீங்கள் கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள்? மத்திய மாநில அரசுகள் ஒரு சுமூகமான உறவை மக்கள் நலனுக்காக மேற்கொண்டால் என்ன? எல்லாற்றிலையும் அரசியல் செய்யணும்னு இல்லை. அரசியல் செய்யலாம், ஆட்சியில் அரசியல் செய்ய வேண்டும் என்பது இல்லை. ஆட்சியில் அரசியல் செய்த கேசிஆர் போன்றவர்களாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்கன்னு முதல்வர் புரிந்து கொள்ள வேண்டும். இதை மாதிரி தான் எதற்கெடுத்தாலும் மத்திய அரசு எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்து கொண்டிருந்தார்கள் தெலுங்கானால. அப்ப மக்கள் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய திட்டத்தை தடுக்கிறார்கள் என்று அவர்கள் வருவதை மக்கள் தடுத்தார்கள். அதனால மக்களுக்கான திட்டங்களை தயவு செய்து அனுமதியுங்கள். நீங்க ஈகோ தான். இப்போ பிரதமர் மருந்தகம்னா இல்லை, நான் முதல்வர் மருந்தகமா என்று கொண்டு வருவேன். எல்லாத்துலயும் ஈகோ பார்த்தா மக்களுக்காக நீங்கள் பணியாற்றுங்கள். மத்திய அரசு எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் தமிழக அரசு பாத்தீங்கன்னா அரசு எதிர்க்கிறாங்க. தமிழக ஒன்றிய அரசு பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய நல்ல திட்டங்களை நிச்சயமா நாம் ஆதரிக்கத்தான் செய்கிறோம். இப்ப கூட அந்த நரேகா அது ஒன்றிய அரசாங்கம் இவர்கள் கொண்டு வரவில்லை, அதுக்கு முன்னால் இருந்த அரசு கொண்டு வந்த யூபிஏ அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் தான். அதை இன்னும் விரிவுபடுத்த வேண்டும், பணம் நிதி ஒதுக்க வேண்டும் என்றுதான் நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அதை எதுக்கலையே உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை அவர் தனது சப்போர்ட்டுக்கு இழுத்துக் கொள்கிறார். முதல்வர் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? இருமொழி கொள்கையினால் நாம் ஆங்கிலத்தில் நாம பாண்டியத்துவம் பெற்றோம், அதனால ஆங்கிலத்தை வளர்த்து இந்த உலக அரங்கில் நாம் பிரபலமாக இருக்கிறோம் சொல்ற. அப்ப தமிழை வளர்க்கவில்லை, இருமொழி கொள்கையினால் ஆங்கிலத்தை வளர்த்தீர்கள். இதுதான் தவறு. மறுபடியும் நீங்க ஹிந்தியை திணிக்கல, ஆனா பிள்ளைகள் 3 மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது. ஆங்கிலம் மேல் படிப்பிற்கோ இல்லைன்னா வெளி உலகத்தில் இருக்கக்கூடியவர்களோடு செய்தியை பரிமாறிக்கொள்வதற்கோ பயில வேண்டிய ஒரு மொழி. தமிழ் தாய்மொழி என்பது நாம் யார் என்று நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள, நம்மை புரிந்து கொள்ள, நம்முடைய மொழியை கற்றுத்தரப்படுவது. இன்னொரு மொழி படிக்கணும்னா அந்த குழந்தை அது முடிவு செய்ய வேண்டிய அவங்களுடைய ஆர்வம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்கால திட்டங்கள், இதை மையமாக வைத்து இன்னொரு மொழி, அது என்ன மொழி அப்படிங்கறத அந்த குழந்தை தான் தீர்மானிக்க வேண்டும். அதை விட்டுட்டு ஒரு மாநிலம் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு 2 மொழி கொள்கை என்று முடிவு செய்த பிறகு இன்னொரு மொழியை நான் கொண்டு திணிப்பேன் அப்படின்னு தொடர்ந்து அந்த ஹிந்தி திணிப்பை செய்து கொண்டிருப்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. உண்மையில சொல்ல போனா கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக அவர்கள் தான், ஒன்றிய அரசாங்கமும் அங்கே இருக்கக்கூடியவர்களும் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்களே தவிர நாம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக ஒன்றை சொல்லுகின்றேன். தமிழ் நம்முடைய உயிர். தமிழை அழிப்பதற்கு எந்த கொம்பன் வந்தாலும் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதே நேரத்தில் தமிழை வைத்து பிழைப்பு நடத்த வேண்டும், அரசியல் நடத்த வேண்டும் என்று சொல்லி யார் வந்தாலும் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்.
முதலமைச்சர் சொல்லிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். என்னதான் இருக்கட்டும், எவ்வளவுதான் விஷயங்கள் இருக்கட்டும், 10,000 கோடி தந்தாலும் கூட நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இது எந்த வகையில நியாயம்? நீங்கள் தரக்கூடிய இந்த பணம் இந்தந்த வகைகள்ல எங்களுக்கு பாதிக்குது அப்படின்னு சொல்றது வேற. 10,000 கோடி ரூபாய் தந்தாலும் கூட நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படிங்கக்கூடிய அந்த பேச்சு ஆணவத்தினுடைய உச்சம். இது முறையற்ற ஒன்று. எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ, எம்மொழி தமிழ் கற்போம் எங்கள் இனம் வாழ. இதுதான் மொழி கொள்கை. எனக்கு மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்க எல்லா மொழிகளுக்குமே கொள்கை மொழி தெலுங்கருக்கோ, கன்னடருக்கோ, மலையாளிக்கோ, அல்லது துளுவருக்கோ, அல்லது பஞ்சாபியருக்கோ கொள்கை மொழி அவர் தாய்மொழியா தான் இருக்கணும். பயன்பாட்டு மொழியாக ஆங்கிலத்தை வச்சுக்கிறோம். அது வேற வழி இல்லை, தொடர்பு மொழியா வச்சுக்கிறோம். விரும்பினால் எம்மொழியும் கற்போம். அதுல ஹிந்தி கற்கிறதுல என்ன எங்களுக்கு இருக்குது? இல்ல சமஸ்கிருதம் கற்கிறனா கூட எங்க பிள்ளைகள் விரும்பினா கத்துக்கிறதுல எங்களுக்கு ஒண்ணும் இல்லையே. பயன் இருக்கு, தேவை இருக்குன்னா கத்துக்க வேண்டியதானே. ஹலோ மைக் செக் 1 2 3. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.